ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தது தான் கீழாக எப்படி பில்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதை தான் பில்ட் பண்ணி நம்ம அட்டாக்கும் பண்ண போறோம். இதை வச்சு அட்டாக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு இன்ஸ்டா ஐடியோட பாஸ்வேர்டு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு எடுக்கலாம். ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி நிறைய பாஸ்வேர்ட்ஸ் எடுக்க முடியும். பிளஸ் அவங்க என்னென்னலாம் டைப் பண்றாங்களோ அந்த எல்லா டீடைல்ஸுமே நம்ம கேப்சர் பண்ணி எடுக்க முடியும். இதை பத்தி ஃபுல்லா பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு ஈஸியாவே வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் இதை யூஸ் பண்ண வேணாம். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கீபோர்ட் தேவை. அதை நான் டவுன்லோட் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து மொபைல் கீபோர்ட் டவுன்லோட்னே சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணதும் இந்த இடத்துல நிறைய வெப்சைட்ஸ் உங்களால பார்க்க முடியும். அதுல நான் வந்து இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வழியா தான் நிறைய பேர் டவுன்லோட் பண்றாங்க. இதுல வந்து பபிள் கீபோர்டு தான் யூஸ் பண்றீங்க. ஏன் பபிள் கீபோர்டு யூஸ் பண்றாங்கன்னா, பார்க்க இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னால யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால நான் திரும்ப டவுன்லோட் பண்ண போறது இல்லை. நீங்க டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்க பர்சனல் லேப்ல இதை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியா ஒரு லேப்பை செட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணி அதுல ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இதை நான் டவுன்லோட் பண்ணனால இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு அடுத்ததா ஒரு டூல் தேவைப்படுது. அதுதான் மெட்டாஸ்ப்ளை ஃப்ரேம்வொர்க். அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். Ctrl+Shift+ கொடுத்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்றேன். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏபிடி அப்டேட், சூடோ ஏபிடி அப்டேட்னு சொல்லியிருக்கேன். சூடோக்கு மீனிங் என்னன்னா ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கு. எதுக்குன்னா ஏபிடி அப்டேட் பண்றதுக்கு. இந்த இடத்துல ஏபிடிங்கிறது வந்து ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி. இதுக்குள்ளதான் அந்த மெட்டாஸ்ப்ளை ஃப்ரேம்வொர்க்கோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது கரண்ட் அப்டேட்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து டூல் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த டூல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து கரெக்டா அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டூலை இன்ஸ்டால் பண்ணோம். எங்க இருந்து இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, சேம் அதே தான் ஏபிடி இன்ஸ்டால் கொடுத்து தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சூடோ ரூட் யூசர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கு. எதுக்குன்னா ஏபிடி வழியா மெட்டாஸ்ப்ளை ஃப்ரேம்வொர்க்கை இன்ஸ்டால் பண்றதுக்கு. இந்த இடத்துல நான் ஏன் சூடோங்கிறத யூஸ் பண்றேன்னா, இங்க வந்து நான் டாலர் சிம்பிள லாகின் ஆயிருக்கேன். டாலர் சிம்பிள்னா நார்மல் யூசர். ரூட் யூசர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஹேஷ் சிம்பிள் இருக்கும். அதனாலதான் நான் வந்து ரூட் யூசர்ஸ்க்கு வந்து சூடோ கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக ஏபிடி கொடுத்து நான் அதோட இன்ஸ்டால் பண்றேன். இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து டூல் இன்ஸ்டால் ஆயிரும். நான் இதை வந்து கொடுக்க போறதில்ல, ஏன்னா இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த கமெண்டையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேலோட கிரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழாகறதுக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி இங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து அந்த பேலோட இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறேங்கிறதுக்கான கமெண்ட் தான் இங்க நீங்க பார்க்க போறீங்க. MSF வேணும் கொடுத்துருங்க. ஃபாண்ட் சைஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன். அப்பதான் ஃபுல்லா தெரியும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, MSF வேணும் எனக்கு ஒரு பேலோட கிரியேட் பண்ணு. எதுக்குன்னா ஆண்ட்ராய்டுக்கு. அதை மெட்டல்பிரேட்டர் வச்சு நீ கிரியேட் பண்ணு. ரிவர்ஸ் HTTPS வழியா கனெக்ஷன் எனக்கு வரணும். ஏன்னா HTTP யூஸ் பண்றேன்னா எனக்கு வரக்கூடிய டேட்டா எல்லாமே செக்யூர் ஷெல் வழியா தான் வரணும். ஏன்னா இது வந்து நடுவில் இருக்க யாருக்கிட்டையும் ப்ளீச் ஆகி போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து எனக்கு மட்டும் வரணுங்கிறதுக்காக நான் இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து HTTPS கொடுத்துருக்கேன். இங்க எல்ஹோஸ்ட்ல வந்து உங்க சிஸ்டமோட ஐபி தான் கொடுக்கணும். ஏன்னா இது வழியா தான் உங்களுடைய டேட்டாஸ் வரும். அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இது வழியா தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஐபி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே கரெக்டா வராது. இப்போ இந்த இடத்துல போர்ட் நம்பர்ங்கிற என்னன்னா, இந்த ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய போர்ட் நம்பர். ஸோ போர்ட் நம்பர் வந்து நான் இங்க எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா என்னோட சிஸ்டம்ல இப்போதைக்கு இந்த போர்ட் தான் ஃப்ரீயா இருக்கு. அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் -க்கு என்னன்னா இன்போர்ட் பண்ணு. எதை இன்போர்ட் பண்ணுனா, 5 பேரோட வந்து ஒட்டுக்கா இதுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணு. தனித்தனியா பண்ணாம மொத்தமா வந்து இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். எதுக்காகனா, இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி உள்ள நம்ம வந்து கீழாகற செட்டப் பண்றோம். அதுக்காக தான் நான் வந்து இந்த டைம் வந்து 5 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க வந்து எத்தனை கவுண்ட் வேணா கொடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து 5 கொடுக்கறதே பெஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 5 கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா /O கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் நான் O கொடுத்துருக்கேன்னா, இது வந்து அவுட்புட் வந்து எங்க சேவ் ஆகணும்னா, /குள்ள ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள நல்லுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள பேலோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த இடத்துல தான் நான் வந்து இந்த அப்ளிகேஷனை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆப்குள்ள தான் நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். அதை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்க சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கனால எனக்கு சீக்கிரமாவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே சக்சஸ் இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. ஃபைனலா வந்து சேவஸ்ன்னு கொடுத்து இந்த மாதிரி வந்திருக்கணும் அவுட்புட்ல. இப்படி இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டா கனெக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இன்னொரு டூலையும் யூஸ் பண்ண போறோம். அதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
இங்க நம்ம இன்னொரு டூல் என்ன யூஸ் பண்ண போறோம்னா டார்க் ஃபிஷ்ங்கிறத யூஸ் பண்ண போறோம். எதுக்காகனா இப்ப நான் வந்து அந்த கீபோர்டை ரெடி பண்ணிட்டேன். அந்த கீபோர்டை விக்டிம்க்கு நான் சென்ட் பண்ணணும். இதை வந்து டைரக்டா நான் உங்க மொபைல வாங்கிலாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்டால் பண்றதுக்குமே அந்த ஆப்பை நான் இன்னொரு மொபைலுக்கு ஷேர் பண்ணேன். அதை ஷேர் பண்றதுக்கான பாத்தை தான் நான் வந்து இந்த இடத்துல பில்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா டெர்மினல்லே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+ கொடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் தெரியணுங்கிறக்காக நான் இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன சொல்லிருக்கேன்னா கிட் லோன் கொடுத்து கிட் லோன் என்ன பண்ணுவோம்னா இந்த வெப்சைட் குள்ள போகும். அதுக்குள்ள இந்த ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஃபைல் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிட்டு வாங்கிறத நான் சொல்றேன். அதுவும் எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடும். இதை கொடுத்து என்டர் பண்ணிட்டோம்னா நீங்க டவுன்லோட் பண்ணாதவங்க இதை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இந்த லிங்க்ல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டூல் கரெக்டா டவுன்லோட் ஆகாது. நெக்ஸ்ட் இதை நான் வந்து கொடுக்க போறதில்ல, ஏன்னா இதை பண்ணிட்டேன்ல. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து சிடி கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். இந்த ஃபோல்டர் நேம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்தேன்ல, இருங்க எடுத்துக்கிறேன். இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, டார்க் ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபோல்டர் நேம். இதை வச்சுதான் நான் வந்து சிடி டார்க் ஃபிஷ்ங்கிறத இங்க கொடுத்தேன். இப்ப நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சிடி டார்க் ஃபிஷ் கொடுத்து என்டர் ஆயிருங்க. என்டர் ஆனதும் எல்எஸ் கமெண்ட் கொடுத்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஏன் சொல்றேன்னா இங்க வந்து சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் கரெக்டா இல்லைன்னா இந்த டூல் வந்து கரெக்டா ரன் ஆகாது. இந்த ஃபைல் உங்களுக்கு இருக்காது. இந்த ஃபைல் வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் எதுக்காக நான் யூஸ் பண்ணேங்கிறது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் தான் இங்க நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம முன்னாடியே அட்டாச் பண்ணி வச்சிட்டேன், அதனால உங்களுக்கு வந்து இங்க இருக்கு. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணும், இன்ஸ்டால் பண்ணல இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் உங்ககிட்ட இருக்காது, மீதி இருக்க எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் இந்த டூலை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ கரெக்டா இது வந்து செட்டப் ஆயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு பைத்தான் 3ங்கிறத டைப் பண்ணுங்க. பைத்தான் 3ங்கிறத கொடுத்து என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களால பார்க்க முடியும். இதுல நமக்கு தேவையானது இந்த 6th ஆப்ஷன் தான். அதனால வந்து 6 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நம்பர் 1 தான் நான் வந்து செலக்ட் பண்ண போறேன். ஏன்னா என் சிஸ்டமே வந்து நான் போஸ்ட் பண்றதுக்காக ரெடி பண்ணிக்க போறேன். சோ நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். மீதி இருக்க எல்லாமே வந்து கிளவுட்ஸ் தான். இதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுக்கறதுக்கு நீங்க வந்து இது நிறைய ப்ராசஸ் போகும். அதை போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். அதனால சிம்பிளா சொல்றதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். சோ 1 கொடுத்துருங்க. 1 கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பிஹெச்பி வந்து கரெக்டா இருக்கான்னு சர்வர் எல்லாமே செக் பண்ணும். இதை நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நீங்க வந்து நோ கொடுங்க. எண்ணுக்கு வந்து மீனிங் நோ. சோ நான் வந்து என் கொடுத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா லிங்க் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் எனக்கு பண்ண வேணாம். இப்ப நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்ப என்டர் பண்ணதும் இந்த லிங்க் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க நமக்கு வந்து பேலோடும் ரெடியா இருக்கு. இப்ப இந்த லிங்க் வழியா இந்த பேலோட சென்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப ஃபயர்பாக்ஸே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க எந்த ஒரு ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணதும் இங்க வந்து சைன் இன் ஆப்ஷன் கேட்கும். இதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க, எதுவும் நான் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வந்து இது அடுத்த இதுல சொல்றேன், அதாவது அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன். இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்ப நமக்கு வந்து பேலோடு ரெடியா இருக்கு. அந்த பேலோட சென்ட் பண்றதுக்கான வெப்சைட்டும் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம வந்து அதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஒரு மானிட்டர் ரெடி பண்ணோம். அது என்ன மானிட்டர்னா அவங்க டைப் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ்வேர்டு இதெல்லாம் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான மானிட்டர் தான் நம்ம வந்து இப்ப ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எம்எஸ்எஃப் கன்சோலை ரெடி பண்ண போறேன். என்ட்ரு கொடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்க சிஸ்டமோட ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட் கரெக்டா இருக்காங்கிற செக் பண்றதுக்காக தான். இங்க வந்து பேனர் வந்து ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போதும் வித்தியாசமா தான் வரும். இது எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இதை அப்படியே விட்டுருங்க. இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. இங்க வந்து நமக்கு ரெடியா இருக்கு, டூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒர்க்கா ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல யூஸ் எக்ஸ்பைட் மல்டி ஹேண்ட்லருங்கிறத நான் யூஸ் பண்ண போறேன். எதுக்காகனா மொபைலையும் ஹேண்டில் பண்ணும், பிளஸ் என் சிஸ்டமே ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் நான் வந்து இதை கொடுக்குறேன். ஒன்ஸ் எக்ஸ்பைட் கொடுத்ததும் இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும். அதனால முன்னாடி வந்து எக்ஸ்பைட்ங்கிறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து எதுக்காக வைக்கிறோம், ஆண்ட்ராய்டுக்கான பேலோடா செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆண்ட்ராய்டுக்கு தான் நான் வந்து இந்த கீழாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ செட் பேலோடு ஆண்ட்ராய்டு மெட்டா பெட்ரோலியா தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா இந்த இடத்துல டிசிபி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். டிசிபி கனெக்ஷன் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுனால நான் வந்து டிசிபி வழியா இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டிசிபி மென்ஷன் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிருந்தேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்தது தேவைப்படக்கூடியது எல்ஹோஸ்ட். எல்ஹோஸ்ட்ல நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஐபியும் நம்ம மேல கொடுத்துருப்போம் பாருங்க பேலோட ஐபி, இந்த ஐபியும் ஒரே ஐபியா தான் இருக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கனாலும் இது வந்து கரெக்டா மானிட்டர் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் செட் பண்ணும். இங்கேயும் வந்து ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ள தான் இருக்கு. அந்த கேஜோட டோர் நம்பர் இங்க 8080. ஸோ இதை வந்து செட் எல் போர்ட் கொடுத்து 8080 போட்டு என்டர் பண்ணிடுங்க.
என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே இங்க மானிட்டர் வைஸ் கரெக்டா செட்டப் ஆயிடுச்சு. இங்க வந்து நீங்க ரன் கமாண்ட் கொடுத்து ரெடியா இருங்க. இங்க ரன் கமாண்ட் கொடுத்ததும் உங்களுக்கு என்னன்னா மானிட்டர் இப்ப ரெடியா இருக்கு. இப்ப இந்த வழியா நம்ம வந்து பேலோட் வந்து டவுன்லோட் ஆனா போதும். அதாவது இந்த இதுல வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு விக்டிம் லாகின் ஆயிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண பேலோட் அந்த கீலாகர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் தெரியாது. இன்ஸ்டால் ஆன உடனே நமக்கு வந்து அந்த மானிட்டர்ல அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அவங்க டைப் பண்ண கைஸ் இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கணும்னா எந்த ஒரு அன்வான்ட் கீபோர்ட்ஸையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. குரோம்ல இருந்தோ இல்ல அதர் வெப்சைட்ஸ்ல இருந்தோ. நீங்க எதுவா இருந்தாலும் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆப் ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை தாண்டி வேற எதுலையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பா கொடுப்பேன்.